ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா, ஹோட்டலில் வர்ற பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஹோட்டல் பற்றின வீடியோஸ் நிறைய இருக்கும். நாங்கள் லாக்டவுனில் நடத்தின எங்கள் ஹோட்டலோட ரெசிபிஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை வைக்கணும் அப்படின்னா இட்லிக்கு மாவு வரைக்குலேருந்து பிரியாணி, புரோட்டா, டீ கடை இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹோட்டல்ல பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல டெய்லி பிரச்சனை ஃபேஸ் பண்ற இடம் நிறைய இருக்கு, சரிங்களா? ஹோட்டல்ல கஸ்டமர் டு மேனேஜ்மெண்ட் இப்படியான நிறைய விதமான பிரச்சனை இருக்கு. நான் பேசிக்கா, சரிங்களா, ஒரு சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய ஹோட்டல் வர எதனால பிரச்சனை வருது, என்ன பண்ணா நீங்க சரி பண்ணலாம். இப்போ நீங்களும் நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியால இருப்பீங்க. சின்ன ஹோட்டல்னாலும் சரி, பெரிய ஹோட்டல்னாலும் சரி, கண்டிப்பா இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணா உங்க ஹோட்டல் பிரச்சனை எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிடும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த பிரச்சனை வராத கேட்டகரியில இந்த ரெண்டு பேர் வர மாட்டாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், சரிங்களா? நீங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க கண்டுக்கிடவும் மாட்டாங்க. நீங்க வர வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை அதிகம், சரிங்களா? பாப்புலேஷன் நிறையா. அந்த இடத்துல மக்கள் டெய்லி கூடிக்கிட்டே தான் இருப்பாங்க, டெய்லி போய் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இடம் இந்த டூர் பிளேஸ், சரிங்களா? டூர் பிளேஸ் எல்லாம் போனா நீங்க திரும்ப அங்க போகணும்னு அவசியமே கிடையாது. அவங்க அங்க வர்றவங்களை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிசினஸே அப்படிதான் இருக்கும், சரிங்களா? அதனால அதெல்லாம் இதுல வராது. ரெண்டாவது புவர் ஓனர், சரிங்களா? புவர் ஓனர் அப்படின்னா என்னன்னா, கடையை நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி கட்டி முடிச்சுட்டு லேபர்லாம் போட்டு ஒரு மேனேஜர் போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கு மேல அவர் உள்ள வரவே மாட்டாரு. டெய்லி அவருக்கு இவ்வளவு போயிடணும், சரிங்களா? ப்ராஃபிட் 5000 ரூபாய் 4000 ரூபாய் சொல்லி அவர்கிட்ட போயிட்டுனா கண்டுக்கிடவே மாட்டார். ஹோட்டலுக்கு எக்கேடு கட்டு போனாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியான ஆளுங்களுக்கும் இது செட் ஆகாது, சரிங்களா? இவங்க ஜெனியூனான ஆட்கள் ஹோட்டல் வச்சுட்டு பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஹோட்டல் வச்சிருக்கவங்ககிட்ட ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனை என்னன்னா, கஸ்டமர் எதுவுமே கேட்டக்கூடாது, சரிங்களா? கொடுக்கறத சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தாட்ல நீங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இனி உள்ள காலங்கள்ல செல்லுபடி ஆகாது. எல்லாம் கஸ்டமருக்கு ஒரு ஃபுட்டு எப்படி செய்யணுங்கிற விவரம் எல்லாம் தெரியுது. அதை கேட்க தான் செய்வாங்க, நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல ஒருத்தவங்க சாப்பிட வராங்கன்னா எல்லா கஸ்டமரும் நீங்க ஒரே மாதிரி நினைக்க கூடாது. ஒருத்தவங்க ஒரு டிராவல் பண்றவங்க சாப்பிட வருவாங்க, ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போறவங்க சாப்பிட வருவாங்க, ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க சாப்பிட வருவாங்க, ஒருத்தவங்க ஒரு கெட்டதுக்கு போறவங்க கூட சாப்பிட வருவாங்க. அதனால அவங்க வந்துட்டா குயிக்கா சப்ளை பண்ணி நீங்க குயிக்கா அனுப்புறது அவங்க வேலை. அதனால நீங்க ஹோட்டல் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஜாலியா சாப்பிட வந்ததான் நினைக்கவே கூடாது. கஸ்டமரை கரெக்டாக கவனிச்சு அனுப்பணும், சரிங்களா? அதான் குயிக் சப்ளை. லைன்னாலும் சரி, பார்சல்னாலும் சரி, அவங்களை குயிக்காக வந்த உடனே இடத்த காலி பண்ண வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை வர்றது குறையும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கம்யூனிகேஷன், சரிங்களா? உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும். நீ சில ஹோட்டல்லாம் ஒரு 12 மணிக்கு சாப்பிட போனா உங்களை உட்கார வச்சிருவாங்க, சாப்பாடு வச்சிருவாங்க, எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது 1 மணிக்கு தான் ரெடி ஆகும், இது 2 மணிக்கு தான் ரெடி ஆகும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்டே சொல்லணுமா? சொல்ல மாட்டாங்க. அதுதான் தப்பு, அங்க பிரச்சனை வரும். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட 12 மணிக்கு சாப்பிட வந்துட்டாரு. நீங்க சாப்பாடு வைக்கிறீங்க, சார் இதுதான் இருக்கு, இதுதான் இல்லை அப்படிங்கும்போது அவருக்கே புரிஞ்சிடும் நம்ம சீக்கிரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல அந்த பிரச்சனை வராது. ஒரு நாள் நான் திருநெல்வேலூர் பெரிய ஹோட்டல்ல 4 மணிக்கு சாப்பிட போயிருக்கேன், சரிங்களா? உட்கார வச்சாங்க, சார் சாப்பாடு இருக்கு, கூட்டு சாம்பார் தான் இருக்கு, அப்பெல்லாம் உங்களுக்கு பொரிச்சு தருவேன், பாயாசம் இல்லை, அது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், இருக்கிறத கொடுங்க அப்படின்னு. அவங்க இந்த கம்யூனிகேஷன் கரெக்டா கொடுத்த உடனே நமக்கு அந்த அப்பளமும் பாயாசமும் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. உட்கார்ந்தேன், சாப்பாடு வச்சாங்க, உடனே அப்பளத்தை பொரிச்சு கொண்டு வந்தாங்க, ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு ஸ்வீட்டை கொண்டு வச்சாங்க, சரிங்களா? இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நீங்க கரெக்டா கொடுக்கும் போச்சுல அது கரெக்டா இருக்கும். அதனால கம்யூனிகேஷன் கரெக்டா கொடுங்க, கஸ்டமர் நல்ல சாட்டிஸ்பாக்சனா போவாங்க, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் ஃபுட் ஃபார் மணி. ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட பணம் கொடுத்து தான் சாப்பிடுதாங்க, ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போல. அதனால அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். கேட்கக்கூடிய கண்டிஷன்லாம் இன்னைக்கு நிறைய ஹோட்டல் இருக்கு. ஒரு சிக்கன் 65 போட்டா அது இவ்வளவு நேரம் மேக்னேட் ஆகணும், சரியா? ஒரு மசாலால இவ்வளவு நேரம் ஊறணும், அது கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நல்லா சேல்ஸ்னா டைரக்டா கோழி எட்டு கிளீன் பண்ணி உடனே போட்டு கொடுத்துடுறது. அங்க பிரச்சனை வரும், ஒழுங்கா வந்திருக்காது, உள்ள அந்த ரத்தம் அது அப்படியே நிற்கும். அப்படிங்கும் போச்சுல பிரச்சனை வரும். அதனால கஸ்டமர் கேட்கறதுக்கு கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும், சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அந்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் எல்லா கஸ்டமர்கிட்டையும் ஒரே மாதிரி பண வசதி இருக்காது, ஓகேயா? இன்னைக்கு ஒரு 300 ரூபாய் பிரியாணி வச்சுட்டு அங்கேயும் டிப்ஸுக்கு ஆள் ரவுண்டு கட்டினா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தால அந்த ஹோட்டலுக்கு வரவா வேண்டாமான்னு யோசிப்பாங்க, ஓகேயா? டிப்ஸ் விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் நமக்கு சப்ளை பண்ணாலும் நம்மள ரவுண்டு கட்டி நம்ம கூடயே தான் நிற்பாரு, நம்ம வெளியே போக தட்டியும், ஓகேயா? அதனால இந்த டிப்ஸ் விஷயத்த கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்.
கொடுத்தா கொடுக்கட்டு, இல்லைன்னா ஓகே அந்த கண்டிஷனுக்கு வாங்க. ஆனா சில ஹோட்டல் என்ன பண்றாங்கன்னா டிப்ஸ் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சாலே மொத்த சேலரியே குறைச்சிருந்தாங்க. ரைட்டா, இப்போ வந்து சேலரி உங்களுக்கு இவ்வளவுதான், அதுக்கு மேல நீங்க டிப்ஸ்ல பாத்துக்காங்க அப்படின்னு சொல்ற ஹோட்டல் நிறைய இருக்கு. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தால நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்ஷியாலிட்டி. சரியா, யாருக்குமே பிடிக்காத ஒரே வார்த்தை வந்து இந்த பாரபட்சம் தான். எல்லாருமே ஹோட்டல்ல இந்த பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஹோட்டல்ல ஏசி நான் ஏசின்னு இருக்கும். நம்ம வந்து நான் ஏசியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஏசியில ஒரு ஆள் போனா குடுகுடுன்னு அங்க கவனிக்க போயிருவாங்க. ஏன்னா ஏசியில வந்து ஒரு 10 ரூபாய் ரேட் அதிகம், அவங்க டிப்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஒரு மைண்ட் செட் அப்படி வந்துடும். ஓகேயா, சிலவங்க ஏசியில சாப்பிட்டு தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அப்படி போறப்ப இங்க இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆயிரும். இவங்க ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, அங்க பொருள் போகும், அப்படிங்கும் பட்சத்துல ஸ்பாட்லயே பிரச்சனை வரும். அதனால இதை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்தால பார்க்கக்கூடியது வந்து ஹைஜீன் அண்ட் நீட்னஸ். ஹைஜீன் நீட்னஸ் இல்லைன்னா உடனே கொஸ்டின் பண்ண தான் செய்வாங்க. சரியா, நம்ம ஏரியா அப்படி. இப்போ வெளிநாட்டுல போனா கையில கிளவுஸ் போட்டு தான் ஃபுட்டே தொடணும். இப்போ நம்ம இடத்துல கிளவுஸ் போட வேண்டாம், இடம் நீட்டா இருக்கணும், பொருள் நீட்டா இருக்கணும், பாத்திரம் எல்லாமே நீட்டா இருக்கணும். இவன் கொஞ்சம் நீங்க மேல நேரா போனா எதுவுமே வேண்டாம், கடையே சாக்கடை மேலதான் இருக்கும், எப்படி இல்லாம இருக்கும். அதனால ஏரியாவுக்கு தக்கன நம்ம ஏரியா ஹைஜீனா நீட்னஸ் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அதனால இந்த விஷயம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வைங்க. எந்த ஹோட்டல், சின்ன ஹோட்டலா இருந்தாலும் சரி, பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி, அது வச்சா மேக்சிமம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். 7 to 10 டிஃபனு, 10 to 11 ஒரு கிளீனிங், அப்புறம் 12 to 2 லஞ்சு, அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு இடையில ஒரு கிளீன். இப்படி கிளீன் பண்ணி நீங்க ஹோட்டல் வச்சா உங்களுக்கு வந்து ஹோட்டல் வந்து சூப்பரா இருக்கும், கஸ்டமர் வரதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி சமைக்கிறதுலயுமே ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து சமையல் டேஸ்டா கொண்டு வந்துருவாங்க, ஆனா ஒரு நாள் ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து எதனாலனா கையால அள்ளி போடுறதுதான் மசாலாவை. கண்டிப்பா மெஷரிங் ஸ்கேல வச்சு நீங்க போட்டா டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறவே செய்யாது. ஓகேங்களா, அதனால கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வைங்க, ஹோட்டலை நீட் பண்றதுக்கும் அடுத்தால சமைக்கிறதுக்கும். அப்படி வச்சா உங்க ஹோட்டல் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்தால ஃபுட் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்தால வந்து ஃபுட் மெஷர்மெண்ட். சரிங்களா, ஒருத்தவங்க ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு புரோட்டா குடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி 20 ரூபாய் சைஸ்ல பெரிய புரோட்டாவா இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி குடிக்கிறீங்கன்னா அதுக்குள்ள மெஷர்மெண்ட் வந்து சரியா இருக்கும். இன்னைக்கு ஒரு சில ஹோட்டல்ல வர பிரச்சனை என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 60 பிரியாணி தான் அவங்க கால்குலேஷன் படி சமைக்காங்க. ஆனா கிரௌட் ஓவர் ஆகுது அப்படின்னா அந்த 60 80 பிரிச்சிரும். சரிங்களா, அப்படி ஒரு சில ஹோட்டல் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணா பிரச்சனை வரதான் செய்யும். ஓகேங்களா, குவான்டிட்டி வந்து என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான கொடுக்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா, நீங்க வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிரியாணி 300 ரூபாய் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, தக்காளி பழம் மேக்சிமம் இந்த ரேட் வர வரும், பல்லாரி இந்த ரேட் வர வரும், இஞ்சி பூண்டு இந்த ரேட் வர வரும்னு சொல்லிட்டு மேக்சிமம் ரேட்டை வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, அப்படி ஃபிக்ஸ் பண்ண போச்சுல இது எல்லாமே உண்மையாவே ரேட் ஏறி இருக்கும் போச்சுலையும் கரெக்டா அதே அளவுல அதே டேஸ்ட்ல கொடுப்பாங்க. அதனால ப்ராப்பரான ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரேட் ஃபிக்ஸிங்ல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆளுக்கு ஒரு ரேட். இப்போ வந்து 4 வே கிட்ட உங்க அந்த ஹோட்டல் போயிட்டு நல்லா வழிபோக்குக்காரங்க வந்து போறாங்க, வெளியூர்காரங்க வந்து போறாங்கன்னா ஆளை பார்த்து ரேட் அடிச்சிருவாங்க. ஓகேயா, 10 ரூபாய் விற்கிற புரோட்டாவை ஆள் வந்தோன்னா 20 ரூபான்றாங்க, 30 ரூபாய் தோசையை 50 ரூபான்றாங்க, எல்லாத்தையுமே ரேட்டு கூட்டிடுவாங்க. 15 ரூபாய்க்கு ஆம்லேட் ரெகுலரா போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க வந்தா 25 ரூபான்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. அதனால இந்த ரேட் பிக்சிங்ல வந்து ஆளுக்கு ஒரு ரேட் வைக்காம கரெக்டா வச்சு கொடுங்க. அடுத்து கஸ்டமர் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து பதில் சொல்லிதான் ஆகணும். அதாவது ஒரு சாப்பாட்டுல ஒரு இது சரியில்லை அப்படின்னா நீங்க வந்து உடனே அதை வந்து அனலைஸ் பண்ணணும். சரி இல்லையா, இது என்ன பிரச்சனை, இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படிங்க நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணதான் ஆகணும். பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் எல்லாம் போட்டு பண்ற ஹோட்டல்ல உடனே அனலைஸ் பண்ணதான் செய்யறாங்க. ஒரு ஃபுட்டு சரியில்லை அப்படின்னா உடனே அதை தூக்கி போட்டு வேற ஃபுட்டு உடனே கொடுக்காங்க. சின்ன ஹோட்டல்ல மீடியமா ஒரு ஹோட்டல்ல இதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாங்க. எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது, கொடுக்கறத சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்காங்க, கண்டிப்பா பிரச்சனை வரும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா, ஒரு நாள் சரி எதுக்குடா பேசணும் அப்படிங்கிறவ அமைதியா போயிருவான், இவன் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றவன் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், அந்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஃபேமிலி. சரிங்களா, ஒரு சின்ன ஃபேமிலியா சாப்பிட போனா ஒழுங்கா கவனிக்கிறதே கிடையாது. ஒரு ஜென், ஒரு லேடி, ஒரு குழந்தை போனா இவர் வந்து அந்த லேடியோட சேஃப்டிக்கு பார்ப்பாரு, ஒழுங்கா கவனிக்க மாட்டா, கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான், பயந்து இவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே இது ஒரு கேங்கா போனாலும் கொஞ்சம் டைட்டா தள்ளாடிட்டு போனாலும் நல்லா கவனிப்பாங்க. எதுக்குன்னா தள்ளாடிட்டு போனா பக்கத்து டேபிள் வாமிட்டு எடுத்துருவான், கடக்குள்ள வாமிட்டு எடுத்துருவான், டக்குன்னு கவனிச்சு அனுப்பணும். கேங்கா போனா அவன்கிட்ட தான் பவர் இருக்கு. இந்த மாதிரி ஹோட்டல் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இடத்துலயும் கண்டிப்பா பிரச்சனை வரும். கஸ்டமரை ஒரே மாதிரி நியாயமா கவனிச்சு அனுப்புங்க. சரிங்களா, அது அடுத்தால ஓரளவு கொஞ்சம் பெரிய ஹோட்டல் சப்ளையர் எல்லாம் போட்டு
நீங்க வந்து ஃபுட் சர்வ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்டாஃபை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. ஏதாவது 1-2 பேர் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருப்பாங்க சரிங்களா. ஃபுட்டை வந்து கரெக்டா சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து 2 மணிக்கு சாப்பிட உட்காந்துருப்பாங்க. இங்க முடிஞ்ச வெரைட்டி அங்க சொல்லிடுவாங்க. அவன் அதை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அது இல்லைன்னு அப்புறம் சொல்லுவான். கண்டிப்பா பெரிய பிரச்சனையா இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒழுங்கா பேச தெரியாது. கஸ்டமர் வந்து கண்டிப்பா கஸ்டமர் வந்து சாப்பிடுற இடத்துல தான் அவங்களோட ப்ரெஷர் வந்து வெளியே வரும். ஓகேங்களா. கம்பெனிஸ்ல எல்லாம் கேட்டு பாருங்க. சாப்பாடு வந்து கரெக்டா இருக்கும். கண்டிப்பா பிரச்சனை வர்றது வந்து சாப்பாடு இடத்துல வரும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தால இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு சர்வீஸா பண்ணுங்க சரிங்களா. நல்லதா பண்ணுங்க. நீங்க வந்து குயிக்கா மேல வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் சரிங்களா. பேசிக்கா ஒரு ஹோட்டல் வைக்கும் பட்சத்துல இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனிக்கணும். இப்படிலாம் பண்ணுங்க பிரச்சனை வரான்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 1% தான். 100ல 1% தான். இன்னும் ஹோட்டல்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப ஹோட்டல்னாலே பிரச்சனை தான் சரிங்களா. நீங்க வந்து நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல, டெய்லி ஹோட்டல்ல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இனி வந்து ஹோட்டல்ல வர பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கால சூழ்நிலை அப்படி ஆயிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம வந்து கரெக்டா கிளீனா நீட்டா கொண்டு போகணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லையும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.